சாமி ஊர்வலம் போது ரோடை வந்து ஒன் வேக்கு திருப்பி விட்றாங்க. பிபிசியோடது இல்லை, என்னோட சொந்த ரெயின் கோட்டு. ஆனால் இது வரைக்கும் பரவாயில்லைங்க, இந்த ஹெல்மெட்டில் வந்து கழுத்து வலி இல்லைங்க இது வரைக்கும். ஸ்பீடு. இப்போ நம்ம வண்டியே வந்து கொஞ்சம் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகுது. எதனால் வந்துன்னு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து தேஞ்சு போச்சு. அங்கே 2வது பேனரில் இருக்கார்ல, அவர் தான் நேசமணி கேமிங் ஜாகிரதீன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். ஸோ இப்போ வந்து எந்த வண்டியில் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட Xpulse தம்பி வண்டியில் தான் எடுத்துன்னு போகிறேன். ஸோ லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இந்த வாட்டி வந்து அப்படியே பொறுமையாக நிதானமாக ஓட்டிகிட்டு போகிறனால வந்து, ஏன்னா இந்த சீட்டில் வந்து ஏற்கனவே மேலே வச்சு இந்த ஸ்பாஞ்ச் ஃபுல்லாக போயிடுச்சு. அவர் வந்து கரெக்ஷனுக்கு எடுத்துன்னு வர சொன்னார், நான் போகவே இல்லை. அதனால் ஃப்ளோட் சீட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் டேங்க் பேக் எடுத்தாச்சு. இதில் வண்டியில் வந்து எனக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருக்கிறது வந்து இந்த டயர் மட்டும் தாங்க. சென்டரில் வந்து ஃபுல்லாக பேட்டர்னே இல்லை. ஸோ இது ஒன்றுக்காக தான் பார்த்து போக வேண்டியது இருக்குது. அதே மாதிரி டூல் பாக்ஸு, இந்த பஞ்சர் போடுற கிட்டு எல்லாமே எடுத்து உள்ளே வச்சுட்டேன். அதனால பிரச்சனை கிடையாது. அப்படியே பொறுமையாக நிதானமாக அப்படியே போக வேண்டியதான். அதே மாதிரி வந்து ஸோ இதுதான் நம்மளோட புது ஹெல்மெட்டு. ஸோ இது பழைய ஹெல்மெட்டு. இதை வந்து இப்போ கோப்ரோ செட்டிங்லாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம பராணியே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ கஸ்டமர் கேர் கால் பண்ணாங்கன்னா 1 கிளிக்கில் நிற்பாட்டாமல் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன ஃபோன் போடுவியா? போ சொல்ல. இப்போவுமே போட மாட்டியா? அதான் பிரச்சனை இல்லை, நீ போடு, நான் நிற்பாட்டாமலே பேசுவேன். ஓகே. ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நேற்றே வந்து டேங்க்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ டைம் வந்து 10:45 ஆகுது. நேற்றே டேங்க் ஃபில் பண்ணியாச்சு, ட்ரிப்பும் 0 பண்ணிட்டேன். இப்போ வண்டியை வார்ம் அப் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். ஓகே, இப்போ ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி வார்ம் அப்பில் இருக்குது. வார்ம் அப் முடிஞ்சோடனே அப்படியே கிளம்ப வேண்டிதான். இதுதான் நம்மளோட ஹெல்மெட் செட்டப்பு. பராணி எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்ன ஒன்று, இவ்வளோ வருஷமாக வந்து ஃப்ளிப்பப்பே யூஸ் பண்ணிவிட்டு திடீர்னு வந்து இந்த மாதிரி ஹெல்மெட் யூஸ் பண்ண சொல்ல ஒரு மாதிரி இருக்குங்க. அவசரத்துக்கு டக்குன்னு கை இங்கே தான் போகுது ஃப்ளிப்பு ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு 1400-1450 கிராமுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃப்ளிப் ஹெல்மெட் ஒன்று பார்த்து வாங்கிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஹெல்மெட் வந்து நமக்கு வந்து வெயிட் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். ஸோ அதனால் இப்போ ஒரு 2 ரைடு தொடர்ந்து இருக்குது. அந்த 2 ரைடு இந்த ஹெல்மெட்டை போட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிட்டு ஓகே இந்த வெயிட்டு கழுத்து வலி வரல அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுவேன், இதே வெயிட்டில் வந்து ஃப்ளிப்பப் வாங்கிட வேண்டியதான். வேறு வழி இல்லை. சரி, போய்ட்டு வரேன். நான் அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். உனக்கு வேறு எதாவது வேணா இடையில ஃபோன் பண்ணு, சரியா? இந்த ரைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அறக்க பறக்க ரைடே கிடையாதுங்க. ஆடி அசந்து பொறுமையாக நிதானமாக போக வேண்டிய ரைடு தான். ஃபிகோ ஃப்ளோட் சீட்டில் காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்க. சரி, கொஞ்சம் நேரம் ஓட்டுவோம், அதுக்கப்புறம் நம்ம காற்றடிச்சிக்கலாம். போகலாமா? என்ன இது வானகரம் டோல் பிளாஸால் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது? அட பாவத்தை, இந்த டோல்கே ஃபஸ்ட்டு டோல்கே இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னா இன்னும் போக போக டோலில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு தெரியலையா. இன்றைக்கி வேறு என்ன கிழமை, சனிக்கிழமையா இன்றைக்கி? ஆமாம். அப்புறம் வந்து நம்ம வண்டிக்கு தான் கை காட்டுறாருன்னு நினச்சேன். இந்த லோடு வண்டி காட்டுறாரு, அது எம்டியாக இருக்குன்னு அவங்க கை காட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. பார்ப்போம். சரி, மற்ற டோலில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு தெரில. கொஞ்சம் தூரம். ஆனால் இன்றைக்கி வெயில் கொஞ்சம் கம்மி தாங்க. ஆக்சுவலாக 2 days பிஃபோர் இருக்கிற மாதிரி கிளைமேட் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும், ஜாலியாக ஓட்டியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து லைட்டாக ஊமை வெயில் மாதிரி அடிக்குது. பார்ப்போம் இந்த வெயில் எவ்வளோ நேரத்துக்கு இருக்குன்ட்டு. ஓகேவா? ஐயோ, பெருங்குளத்தூரில் டிராஃபிக் இருக்குங்க. மணி 11:30 ஆக போகுது, இப்போ கூட இவ்வளோ டிராஃபிக் இருக்குங்க இங்கே. சப்பா, பின்னாடி பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்குது. உள்ளே 2 வீலர்னால கொஞ்சம் தப்பிச்சிக்கிறோம், உள்ளே பூந்து வந்துடுறோம். சரி இல்லைங்க, அப்படியே திண்டிவனம்லாம் கிராஸ் பண்ணிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி 1 hour ஆகிருக்கு. 1 hourல கரெக்டாக 60 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. ஏன்னா இப்போ வந்து டயர் வந்து கொஞ்சம் மொளன்னு இருக்காரா, அதனால் வந்து 90 தாண்டக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ரோடு ரொம்ப நல்ல தார் ரோடு ஃப்ரீயாக வந்துடுச்சுன்னா ஒரு 95-100 வரைக்கும் ஓட்டலான் இருக்கேன். எக்காரணத்து கொண்டு 100 தாண்டி போயிடக்கூடாது. ஏன்னா இன்கேஸ் 100 தாண்டி போசல வந்து டக்குன்னு டயர் பஞ்சர் ஆயிடுச்சோ ஏதோ பிளாஸ்ட் ஆயிடுச்சுனாலும் நம்மளால் வண்டியை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ரொம்ப இப்படி ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே நம்ம வண்டி வந்து டிஸ்கோ டான்ஸில் வந்து நேஷ்னல் ரெக்கார்டு வாங்கின பையன். ஏன்னா டிஸ்கோ டான்ஸு, பிரேக் டான்ஸில் பயங்கரமாக ஆடுவார் கையை விட்டாருன்னா. அதனால் வந்து டயர் பிளாஸ்ட்டு, பஞ்சரு இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஸ்பீட் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கணும். 100க்கு மேலே போயிட்டு டக்குன்னு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதனால் வந்து 85, 90, 95 அவ்வளோதான். 100க்குள்ளே ஓட்டிக்க வேண்டி தான். சாமி ஊர்வலம் போது ரோடை வந்து 1 வேக்கு திருப்பி விட்றாங்க. ரைட்,
நம்ம வண்டி வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். தெரியல, என்னமோ தரையில் என்னமோ போட்டிருக்காங்க ஃபுல்லாக ரோட்டில் போட்டுட்டு அதை சுற்றி எல்லாம் நிற்கிறாங்க, என்னன்னு தெரில. சரி வாங்க நம்ம அப்படியே ஒன் வே ரூட்டில் அப்படியே கொஞ்சம் நேரம் போவோம். அடுத்த அந்த இடத்துல லெஃப்ட் வருதுல்ல, அந்த இடத்துல விட்ருவாங்க உள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ரைடு ஸ்டார்ட் பண்ணி 2 hours கம்ப்ளீட் ஆகிருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா 140 kilometers ஓட்டியிருக்கேன். ஸோ 140 kilometers. அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு 1 hour பார்த்தீங்கன்னா 60 kilometer ஓடி இருந்ததில்ல, இப்போ செகண்ட் 1 hour 80 kilometers ஓடி இருக்குது. அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி 90-95 அது பாட்டு அப்படியே போயிட்டே இருக்குங்க. இப்போ அப்படியே கிளைமேட் பார்த்தீங்கன்னா வெயில் அப்படியே மறைஞ்சிட்டாரு. மழை வராமல் இருந்தால் சந்தோஷம். ஆனால் மழை வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ரெயின் கோட்டெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த வாட்டி சேஃபாகவே. பிபிசியோடது இல்லை, என்னோடய சொந்த ரெயின் கோட்டு. அது என்னது சூப்பர் கம்பெனிங்க. ஆனால் அது நல்லா போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சொட்டு தண்ணி உள்ளே போகாது, நறுக்குன்னு இருக்கும். அந்த ரெயின் கோட் எடுத்து வச்சிட்டேன். சூரியன் இந்த பக்கம் தான் எங்கேயோ மறைஞ்சிட்டு இருக்காரு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 1:35 ஆகுது. சரி போவோம். அந்த பெட்ரோல் பங்கில் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு தான் பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன். இன்னும் ஒரு 110 kilometerல அந்த பெட்ரோல் பங்க் வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 220 kilometers கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கார். அநேகமாக மழை உறுதின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம்லாம் பாருங்கள், டார்க் க்ளவுட்ஸ் பாருங்கள், நல்லா தான் இருக்குப்பா, ஜாலியாக இருக்குப்பா, வெயில் அடிக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். அப்படியே போகலாம். ஒரு ஃப்ரெண்டில் பாருங்கள், அந்த சைடு பாருங்கள், தூத்துக்குடி சைடு, கன்னியாகுமரி சைடு பாருங்கள் எப்படி இருக்குது, இருளோன்னு இருக்குப்பா. ஓ மை காட், ரொம்ப ஹெவியாக மழை வந்தாலும் பிரச்சனை. டயரை பார்க்கணும், முளமுலன்னு இருக்கிற டயர் தண்ணியில் லைட்டாக பிரேக் ஆச்சாலே ஸ்வைங்கின்னு முனக்கா இப்படி போக ஆரம்பிச்சிடுவார். சரி பார்ப்போம். இன்னும் பெட்ரோல் பங்கு இன்னும் ஒரு 60 kilometer தான். 60 kilometerல போய் பெட்ரோல் போட்டு அது வரைக்கும் மழை வரக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ரெயின் கோட்லாம் கொஞ்சம் எடுத்து வெளியே செட்டில் பண்ணிடணும். ஏன்னா பேக்கில் உள்ளே வச்சு கட்டிட்டேன்னா இப்போ அந்த பெட்ரோல் பங்கிட்ட எப்படியோ பிரேக் எடுப்பேன், அதில் வந்து ரெயின் கோட்டு எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓட்ட வேண்டியதான். மழை வந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து மாட்டிக்கலாம், வரலன்னா அப்படியே ஜாலியாக ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மழை பெஞ்சு விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் எந்த இடத்துல எப்போ மழையில் மாட்ட போகிறேன்னு எனக்கே தெரில. இந்த ரோட்டில் சைட்லலாம் பாருங்கள் தண்ணி தேங்கி நிற்குதுங்க. மழை ஒரு 1 hour வராது, அதுக்குள்ளே நான் பெட்ரோல் பங்க் போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ வந்துக்கோ, அது வரைக்கும் மழை பெய்யாத. இப்படி சொன்னப்புறம் தான் உடனே ஃபாஸ்ட்டாக மழை வரும் பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை படிச்சதால போகுது, பார்த்துட்டே இருங்க. லாஸ்ட் டைமும் அப்படி தான், திருநெல்வேலியிலேருந்து வர சொல்ல அப்படி தான், கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது அப்படி சொல்லி மூடல, அதுக்குள்ளே மழை அடித்து ஊற்றிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஆனால் இப்போ வந்து ரொம்ப மைன்யூட்டான ட்ரிஸ்லிங் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் ஃபாஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த பராணி வந்து வாட்டர் ப்ரூஃபாக என்னன்னு கூட தெரியலையே. நம்ம வேறு பராணி வேறு காதில் மாட்டி வச்சுருக்குமே ஹெல்மெட்டில். ஆனால் இது வரைக்கும் பரவாயில்லைங்க, இந்த ஹெல்மெட்டில் வந்து கழுத்து வலி இல்லைங்க, இது வரைக்கும் கிளியராக இருக்குது. பார்க்கணும், இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் அடுத்தது கேரளா ட்ரிப் ஒன்று இருக்குது. அந்த ட்ரிப்பும் இந்த ஹெல்மெட்டில் தான் போக போகிறேன். அது நான் வந்துட்டு மழை வந்துட்டு போச்சு. பாலத்து மேலே வர சொல்லியா மழை வரணும். ஓ மை காட், எங்கேயா ஒரு நிழல் கொடுங்கப்பா. ஒதுங்கிருக்கு, நீங்கள் ஒதுங்கிருக்கு இடம் கொடுத்தா தான் நான் வந்து கோப்ரோலாம் தூக்கி உள்ளே வச்சுட்டு எல்லா வேலையும் பார்க்க முடியும். அவ்வளோதான், அடிச்சிட்டு செம்ம ஸ்பீடு. வந்துட்டான்டா காலை அது மாதிரி ஸ்டாப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி ஹைவேல இருக்கிற நம்ம பாரத் பெட்ரோல் பங்குக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து மலையில் அங்கே மாட்டினல, அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 25 to 30 kilometers தான் மேக்ஸ் மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் சுத்தமாக மழை இல்லைங்க. இங்கே எப்படி வெயில் அடிக்குதுன்னு பாருங்களேன், தெரியுதா? ஷேடோ தெரியுது பாருங்களா, எப்படி ஷார்ப்பாக அடிக்குது வெயில். எல்லாத்தையுமே கழட்டி காய போட்டேங்க. ஷூவை கழட்டிட்டேன், சாக்ஸை கழட்டி போட்டேன். ஷாக்ஸில் அப்படியே புனிற தண்ணி வடியுது. அப்புறம் ரெயின் கோட் பேண்ட்டு எல்லாத்தையும் பாட்டாக கழட்டி போட்டாச்சு, எல்லாம் காஞ்சிட்டு கிடக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்ருக்கேன். வெள்ளரிக்காவும் நொங்கு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இது தான் வந்து நாட்டு வெள்ளரிக்காவும். இது ஆக்சுவலாக வந்து பார்க்க சொல்ல ஏதோ வந்து வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் அண்ணன் வெட்டி கொடுத்த அப்புறம் தான் தெரிஞ்சு நாட்டு வெள்ளரிக்காய். அப்புறம் வந்து நொங்கு 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ வந்து டோட்டலாக வந்து 30 rupeesல வந்து லஞ்சு முடிஞ்சு. இன்னும் ஷூ கொஞ்சம் நேரம் காயிட்டோம், ஏன்னா இப்போ நேராக ஃபங்க்ஷனுக்கு அங்கே போயிட்டு வந்து ஷூ தான் போடணும் மெயின். அதனால் ஷூ கொஞ்சம் நேரம் காய விட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியதான். எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு 10 to 15 minutesல இங்கேருந்து கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு அப்படியே போகிற வெளில அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ தான் கேமராவை ஃபுல்லாக தொடச்சி மாட்டியிருக்கேன். ஃபுல்லாக ஈரமாகி போச்சு. ஏற்கனவே நம்ம கோப்ரோவுக்கு வந்து தண்ணினாலே ஆகாது, அதனால் வந்து நல்லா ஃபுல்லாக தொடச்சி இப்போ காய வச்சுட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு தான் போட்டிருக்கேன். ஓகே, இன்னும் கிளம்ப சொல்ல அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி அந்த பாரத் பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்ப போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பிரேக் ஆகிடுச்சு. பாப்பண்ணா. ஓகே, இப்போ அண்ணங்கிட்ட தான் வந்துட்டு
நாட்டு வெள்ளரிக்காய் 3, ஒரு நொங்கு ஒரு 6 பீஸு, 3 பீஸ் 10 ரூபான்னாரு. சரி ஓகே 20 ரூபா, அது வெள்ளரிக்காய் 3 10 ரூபா. சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அப்படியே உட்காந்துட்டேங்க. பிரேக் ஆகிப்போச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 3:45. இன்னும் நான் வந்து 300 கிலோமீட்டர் போகணும். ஒரு 8 o'clock போய் சேர்ந்தால் போதுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போது ஒரு டேங்க் ஃபில் பண்ணனால இன்னொரு 200 கிலோமீட்டர் ஒரு ஸ்ட்ரெச் ஓட்ட வேண்டியதான். மதுரையை தாண்டி எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் எடுக்க வேண்டியதான். மதுரை எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து இன்னொரு ஒரு 155, ஸோ 160 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் மதுரை. மதுரையை கிராஸ் பண்ண அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் எடுத்துக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு வண்டி போகுது பார்த்தீங்களா? ஐயோ இந்த வண்டி இல்லைங்க, இதோ இருக்குது பாருங்கள், Xpulse 4V. இப்போ இவங்க கூட தான் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தேன். அவங்க டவுட் கிளியர் பண்ண சொன்னாங்க. அவங்க வந்து என்னென்னா வந்து புது வண்டிங்க வாங்கி ஒரு 400 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இப்போ தூத்துக்குடி வரைக்கும் ஒரு மேரேஜுக்கு போகிறாங்களாம். நானும் மேரேஜுக்கு தான் தூத்துக்குடி தான் போகிறேன் அப்படின்னா, அப்புறம் 2 பேரோட மேரேஜோட லொக்கேஷன் பார்த்தா ரெண்டும் வேறு இருக்குது. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா அது இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அவங்க வண்டி வந்து மைலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தருதான். இப்போ மைலேஜ் தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். டேங்க் ஃபில் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்களாம். அவங்க வந்து less than 70 தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது டவுட்னா எனக்கு வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து அவங்க மைலேஜ் கம்மியாக தருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துலேயே போகிறாங்க. சரி பார்ப்போம், மைலேஜ் நல்லா தான் தரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Xpulse நம்பி இருக்கலாம். அதுவும் கேன் பெட்ரோல் வேறு வச்சுருக்காங்க பாருங்கள், எமர்ஜென்சி பேக்கப்புக்கு. ஓகே, அவங்க வந்து 70 ஓட்டுவாங்க, நம்ம வந்து 100 ஓட்டுவோம். ஏன்னா நமக்கு வந்து 8 o'clock டார்கெட் வச்சுருக்கேன்ல, அதனால் ஒரு பிரேக் எடுத்தோன்னா 8 o'clock கரெக்டாக ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் நான் டேங்க்கு ஃபுல் பண்ண தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், பத்தலைன்னா போட்டுக்க வேண்டியதான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வண்டியே வந்து கொஞ்சம் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகுது. எதனால் வந்துன்னு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து தேஞ்சு போச்சு, டயர் ஃபுல்லாக தேஞ்சு போச்சு. ஸோ இது 2 மாற்றிட்டு ஸ்பார்க் பிளக் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏர் ஃபில்டர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதையும் மாற்றணும் அடுத்த சர்வீஸில். ஸோ அடுத்த சர்வீஸில் எல்லாம் பண்ணியாச்சுன்னா நம்ம வண்டி ஆஸ் யூஷுவல் எப்போவுமே தர்ற மாதிரி ஒரு 40+ கிட்ட மைலேஜ் வந்துடும். சூரியன் மறையுதே, இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், கண்ணங்கரேர்னு இருக்குப்பா. சாயங்காலம் 7 மணி மாதிரி இருக்குது. மணி இப்போ தான் 4:30 மணி ஆகுது. போச்சே, ரெயின் கோட்லாம் உள்ளே வச்சுட்டேனே, மறுபடியும் எடுத்து மாட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவேனா? சரி பார்ப்போம். போங்க, நான் தான் பார்த்துட்டேனே உங்களை மிரர்லே. சரி, மழை லைட்டாக ஒரு பொட்டு தெரிஞ்சிடுச்சுன்னா உடனே இறங்கி நிற்பாட்டிட்டு ரெயின் கோட்லாம் மாட்டிட வேண்டியதாங்க. மறுபடியும் ஃபுல்லாக நனைஞ்சி கோப்ரோவை நனைய விட்டு அப்புறம் காய வச்சுக்கின்னு கடுப்பாயிருது. வந்துடும்னு நினைக்கிறேன். இன்னொரு 5 to 10 minutes மழை வந்துடும்னு நினைக்கிறேன். பேசாமல் ஏதாவது ஒரு கடையாக பார்த்து ஒரு பிரேக்கை போட்டு தண்ணி பாட்டில் ஒரு 2 லிட்டர் வாங்கி குடிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிடலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மழை ட்ராப்ஸ் உள்ள ஆரம்பிச்சிச்சிங்க. நான் இங்கே ஒரு கடை பார்த்தேன், அதான் அப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டு வரேன். இந்த கடைக்கிட்ட நின்று ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் போகலாம். ஏன்னா இது சத்தியமாக வேலைக்கு ஆகாது மறுபடியும் நினச்சிக்கிட்டு இருந்தா. ரைட், இங்கேருந்து தண்ணி கிண்ணிலாம் குடிச்சிட்டு கிளம்புவோம். வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது, என்ன பண்ணுறது? ரெயின் கோட்லாம் எடுத்து போட்டாச்சு. அப்படியே பொறுமையாக உருட்ட வேண்டியதான். மழை ஸ்பீடாக வந்தோடனே கோப்ரோவை தூக்கி உள்ளே கடாசிட வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இந்த மலைக்கு இப்போமே கழட்டி வச்சிடலாமான்னு தோணுது. கோப்ரோ ரிப்பேர் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் க்ரியேட்டே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். எனக்கு பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பாருங்களேன் எவ்வளோ இருட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரண்ட்டில் பயங்கரமாக மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன், பெஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு தெரிஞ்சு நான் கோப்ரோவை கழட்டி வச்சிடுறேங்க. கழட்டி வச்சுட்டு சுத்தமாக க்ளவுட்ஸ் கிளியர் ஆகணும், அப்புறம் என்ன கோப்ரோ போடுவோம். இல்லைனா டேரெக்டாக ரூம் போய்ட்டு கோப்ரோ ஆன் பண்ண வேண்டியதான். வேறு வழி இல்லை. ஏன்னா ரிப்பேர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், வேறு வழி ஆப்ஷனே கிடையாது எனக்கு. வேறு கோப்ரோவும் இல்லை என்கிட்ட. சரி ஓகே, இதை கழட்டி வச்சுருவோம். ஓகே பை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. ஷார்ப்பாக 8 o'clock உள்ளே வந்துட்டேன். இப்போ தான் கேமராவை எடுத்து மாட்டியிருக்கேன். அதே மாதிரி நம்மளோட அந்த லொக்கேஷன் கொடுத்த இடம் வந்து இன்னொரு 2.8 kilometers இருக்குது. ஏற்கனவே நான் ஒரு கான்டெஸ்ட் ஒன்று வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த ஒரு கல்லுக்கெல்லாம் அடிக்க வச்சுருப்பாங்க. அந்த கான்டெஸ்ட்டில் வந்து ஜெயித்தவர் வந்து அவர் சொந்த ஊர் வந்து திருநெல்வேலியாம். அவர் வந்து இப்போ வந்து திருநெல்வேலியில் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா கன்னியாகுமரி போடுறதுக்கு பிளான் போட்டிருந்தோம். அவர்னால ஆஃபீஸில் லீவு கிடைக்காதனால அவர் கன்னியாகுமரி வரலன்ட்டார். இப்போ என்ன பண்ணியிருக்காரு, அவர் திருநெல்வேலியிலேருந்து என்னை பார்க்குறதுக்கு இப்போ தூத்துக்குடிக்கு வந்திருக்கார். இப்போ தூத்துக்குடியில் நான் அவருக்கு அந்த லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டேன், அவர் வந்துட்டார். இப்போ நான் வந்து இன்னொரு 5 minutesக்குள்ளே அந்த லொக்கேஷன் போயிடுவேன். அவர்கிட்ட போய் பார்த்து பேசிவிட்டு தூத்துக்குடியில் எங்கேயாவது க்ளவுஸ் கடை இருக்கான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா அவரை கூட்டின்னு போயிட்டு 2000 rupeesக்கு ஒரு க்ளவுஸ். ஓகே, அவர் வந்து மேற்கொண்டு அவர் போட்டு வேறு ஏதாவது நல்ல க்ளவுஸ் வாங்குறதா இருந்தாலும் ஓகே தான். இல்லை 2000க்குள்ளேயே க்ளவுஸ் போதுன்னு சொன்னார்னா அது கூட வாங்கி கொடுத்துருவேன். இப்போ வந்துட்டு அவரை போய் பார்த்துட்டு அடுத்தது வந்து அந்த க்ளவுஸ் கடை எங்கே இருக்குதுன்னு தேடணும்.
ஓகே, நான் இப்போ கிட்ட போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஆ நல்லா இருக்கேன் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? ½ hour மேலே ஆயிடுச்சுல. நான் அதான் உங்களை கரெக்டாக இங்கே 8 o'clock வர சொன்னேன். அப்படியா? சரி சரி சரி, வாங்க ஏதாவது ஜூஸ் குடிப்போம். ரூம் இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது, எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு. இங்கே வந்தோடனே லொக்கேஷன் முடிஞ்சிடுச்சு. சரி, கால் பண்ணி கேட்போம் உங்ககிட்ட. இப்போ அங்கே 2வது பேனரில் இருக்கார்ல, அவர் தான் நேசமணி கேமிங் ஜாகிர்தீன்னு. இப்போ அவர்லாம் மண்டபத்தில் இருக்கார். இப்போ இந்த 2 காரும் மண்டபத்துக்கு தான் போகுது. அந்த வண்டிக்கு பின்னாடியா? ஓகே ஓகே. ஒரு வண்டி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வண்டி ஒன்று வந்திருக்கு, சென்னையிலேருந்து தான் வந்திருக்கு. சரி, நம்ம அந்த வண்டி பின்னாடியே போகலாம். ஆமாடி. இப்போ நேராக வந்து மண்டபத்துக்கு போயிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட போகிறோம். ஏன்னா அங்கே வந்து டைம் ஆகிடுச்சா, எல்லோரையும் கூப்பிட்டுருக்காங்க சாப்பிட. இவ்வளோ நேரம் அவர் ஜாகிர்தீன் அவர் வீட்டில் தான் இருந்தேன். இப்போ தான் வந்து எல்லோரும் மண்டபத்துக்கு கிளம்புறோம். இந்த காரு சென்னையிலேருந்து தாங்க வந்திருக்கு. இது தெரிஞ்சு தான் நான் கார்லேயே வந்திருப்பேங்க. சே, டைமிங் தெரியாமல் போச்சு. இல்லை கொஞ்சம் கால் பண்ணி கேட்டிருந்தேன்னா அழகாக கார்லேயே வந்துட்டு இருந்திருக்கலாம். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மண்டபத்துக்கு வந்தாச்சு. அபிநயா மஹால். ஓகே, நான் பைக் விட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மண்டபத்துலேருந்து கிளம்புறோம். ஸோ இவரும் வந்து NMG கேமில் விளையாடுறவர் தான். இவரும் சென்னையிலேருந்து பைக்லேயே வந்திருக்காரு. R15 வெர்ஷன் என்னது R15M. ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரூமில் போய் செட்டில் ஆக போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. சீன் அனதர் வீடியோ சூன். பை. டேக் கேர் மை டே லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். பை. அந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் போகிறாரு தெரியுமா, பல்சரில், அவர் தாங்க நேசமணி ப்ரோ. நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து அந்த vlogல வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? இப்போ நம்ம கிளம்பலாம். ரூமில் போய் செட்டில் ஆகும். ஃபஸ்ட்டு எல்லாம் எப்படி போகிறாங்க? ரைட்டில் போகிறாங்களா? பாய் பாய் பாய். ஓகே, எல்லாம் அங்கங்கே நிற்கிறாங்க. ஏன்னா ரூம் 2-3 இடத்துல எடுத்துருக்கு போல். ஸோ அப்படியே தனித்தனியாக எல்லோரையும் பிரித்து அப்படியே செட்டில் பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.